நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, ஏனாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, ஏனாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நம்ம தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, மறக்க யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்காத தேவன். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கையை விட மாட்டார். காலமெல்லாம் உடமிருந்து கரம் பிடித்து நடத்த செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் உன்னை கலங்காதே இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கலக்கம்தான். பணம் இருக்கவும் கடந்த கலக்கமாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் கலக்கம். ஏன்னா எல்லாத்தையும் கலக்கும். பணம் இருக்குது கலக்கும், வீடு இருக்குது கலக்கும், எல்லாம் இருக்குது. என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த அவங்களுக்கு உள்ளத்தில் யார் இல்லை? நம்ம அப்பா இல்லை. நம்ம அப்பா இருந்தாருன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல. நீங்கள் ஏன் கலங்குத்தேன்னு நம்ம அப்பா ஆண்ட சொல்லுது, கலங்காதீங்க, நான் இருக்கும்போது கலத்தை தூக்கி ஆண்ட விடுங்க, நான் சுமந்துட்டு போகிறேனேங்காரு. ஆனால் நம்ம என்ன செய்தோம்னா தூக்கிக்கிட்டு இப்படியே அலைதோம், இப்படியே தூக்கிக்கிட்டு. ஆனால் சொல்கிறாரு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரவிரித்து அழைக்கின்றார், கரவிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்மூடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. முள்மூடி
உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டான், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டான். உன் நோய்கள் சுமந்து கொண்டான், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டான். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதோ, நீ விசுவாசி அது போதோ. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டடோ, மலை மேல் உள்ள பட்டடோ, மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. இப்போ இந்த பாட்டில் ஒரு முக்கியமான காரியம், நான் சிறுவஞ்சியூரில் நான் ஒரு ஒளியாக இருக்கேன். சிறுவஞ்சியூரில் என்னை கேட்பாங்க, இரத்தனமா ஒரு வேதாக்காரன். ஏன்னா நான் அந்த மக்கள் யார் என்ன சொல்லாத பற்றி நான் அதை பற்றி கவலைப்படையா. நான் யாருக்கிட்டையாவது என் தகப்பனை பற்றி சொல்லுவேன். ஏன்னா அதான் அப்படி தான் சொல்லுது. நீ என்ன செய்கிறேன்னா, நம்ம ஐயா ஜான்சன் ஐயா இருக்காங்கன்னா, நான் நேரத்தை கூட சிந்தித்து பார்த்தேன், எதுக்கு இந்த ஐயா ஏன் அப்படி பிரயாசப்படுதாங்க. ஒரு குறையும் இன்றைக்கி சொல்ல போனால் என் அருமையான ஐயாவுக்கு ஒரு குறையுமே கிடையாது. நல்ல அம்மா டீச்சர் அம்மா இருக்காங்க, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் இருக்குன்னா அது மக்களுக்கு சொல்லணுமே, மக்களுக்கு எப்படியாவது சொல்லணுமேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல எப்போ வந்தாங்களும் தெரியல, சேருக்கெல்லாம் போட்டு எடுத்து அருமையான நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு அருமையான ஐயா தான் இன்றைக்கி இருக்காங்கன்னா. ஏன்னா அந்த பரப்பாடி ஊரில் ஒரு ஒளி எங்கே ஆட்கள் வராங்க நம்ம அப்பா முகத்தில் வச்சுட்டு அவங்க அது தைரியமாக அந்த இடத்துல செய்தாங்கன்னா, அப்போ அப்படி நம்ம ஒவ்வொருத்தர்களும் என்ன செய்யணும் எனக்குன்னா, சும்மா ஏதோ நம்ம ஆண்டோர்கள் வந்துட்டு சொல்ல விடாது. எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டாக போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், பேச்சு கொடுக்க மாதிரி கொடுத்தா நம்ம தேவனை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத நிறைய இடம் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்காரர் சொல்லுவேன், நீங்கள் வாயை பொத்திட்டு சும்மா இருங்கப்பா, எங்கே போனாலும் எதையாவது சொல்லிட்டு கடையில் நீ சும்மா இருமா தாயி ஒம்பாட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்காருக்கு தெரியும், இவர் இருந்தாருன்னா இயேசுவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. நான் ட்ரெயினில் போனாலும் சரி தான், பஸ்ஸில் போனாலும் சரி தான், வள்ளியூர் பஸ்ஸாக இருந்தாலும் போனால், அவர் நெத்தியில் அவர் திருநாறுப்பட்ட பாட்டு போனாலும் சரி தான் சொல்லுவேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள்னா காலை உண்மையிலே நடந்தது ஆண்டவர் தெரியும். காலையில் நான் டீ குடிக்க போவேன். ஒரு ஐயா நல்ல நெத்தியில் பட்டு அடிச்சுவார். ஐயா ஐயா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என்ன ஐயான்னு கேட்டான். எனக்கு ஜோ பண்ணிட்டு போங்க. அவர் ஐயா நீங்கள் 9:15 நம்ம சர்ச்சைக்கு மாறினாதாக்கு வேணும் வருதே, வாங்க வரேன் வா, நீங்கள் சும்மா போய் சொல்லாதீங்க, நீங்கள் எல்லா நாள் பண்ண சொல்லுறீங்களே. அப்போ சனிக்கிழமை வருவீங்களா, அங்கே ஒரு கார் வரும், எங்கள் ஐயா அனுப்பி விடுவாங்க. அப்படி சனிக்கிழமை ஒரு உபாச கூட்டம் இருக்குது, நல்லா இருக்கும், நல்லா பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மத்தியானம் ஒரு ஐயா ஒரு ஆகாரம் தருவாங்க சார், வாரன்னு ஜோம் பண்ணுவார். ஆனால் முந்தானத்து அங்கே ஒரு தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஆள் அவுட்டு, ஜீரணமாகலை, ஒரு ஆப்ரேஷன். நான் என்ன நினைக்கேன் தெரியுமா, அந்த ஐயா இருந்து போனாங்க, அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லியாச்சலாமா. அப்போ நம்ம எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏதோ நம்ம வாரோம் போகிறோம் எங்கே போகிறோம்னு சொல்ல விட, எல்லா இடத்துலையும் சொல்லதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸில் போகிறோம், அங்கே போகிறோம், எல்லாத்தையும் சொல்லலாம். சொல்ல வேண்டிய மாதிரி சொல்லி பேசி எடுத்து சொன்னோம்னா அதான் இதில் அழகாக படிக்க பாருங்க. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு.
உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு ஜெயம் கொடுக்கிற ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வருகென்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு அழைப்பு கொடுத்தேன். உடல் நலம் குறைவாக இருக்கிறாங்க, சில வசதி குறைவாக இருக்கிறாங்க என்று சொல்லி பதில் சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. வேறு என்ன சொல்ல முடியும்? சரி, சில தடைகள் பிசாசு கொண்டு வரத்தான் செய்வான். நாம் தான் போராடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? நீங்களும் அந்த இயேசு ஜெயம் கொடுக்குறார் ஊழியத்துக்காக நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்கள் வீடு இல்லங்களில் இருக்கும்போது இந்த ஊழியங்களுக்காக தடைகள் இல்லாதபடி கர்த்தர் ஆட்களை கொண்டு வரவும், வருகிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யுமான்னு சொல்லி நான் கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே உங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நாம் பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆட்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடத்தால் வச்சுருக்கிறீங்களா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். 8வது பாடல், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமாம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன். எல்லாருமே யாரை நம்பியிருக்கிறோம்? ஏசப்பாவை நம்பியிருக்கிறோம் இல்லையா? அவரை பார்த்து கேட்குறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதம் எனக்கு செய்யுங்கப்பா என்று நாம் நினைச்சோம். கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் செய்வேன் என்று வாக்குறுத்துகிறார்கள் இல்லையா? நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்பியிருக்கோம்? உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இல்லையா? என் வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படி அவன் கேட்கும்போது நிச்சயமாக நினைச்சாரு செய்வார். வேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா அதில் எப்படி கடந்து வருகிறார் என்பதை அவர் பரிசோதனை பார்க்கிறார். பாடம் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் படிக்கணும், 11ஆம் கிளாஸ் போகணும்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க தான் செய்வார், சோதனை. அதுக்கு பேர் வச்சுக்கிறோம் சோதனை. முதல்ல சிக்ஷிக்கிறார். ஏன் சிக்ஷிக்கிறார்னா வழி தவறி போகும்போது சிக்ஷிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த சிக்ஷை கொடுக்கும்போது நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டு நல்லா வரும் பொழுது சோதிப்பார். இவன் நிற்பானா இல்லையா, இவன் உறுதியாக இருப்பானா, நம்ம பெற்று விசுவாசத்தில் இவன் பலமாக இருப்பானான்னு சோதிப்பார். அப்போ நம்ம பலமாக நிற்கணும் இல்லையா, சோர்ந்து போகக்கூடாது. அப்போ தான் நம்ம சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போகாமல் விடாப்பிடியா கர்த்தரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதிலிருந்து ரெட்டிப்பான நன்மை தருவார். இல்லையா இல்லையா? யோபுக்கு இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது பாருங்க, அத்தனையும் தாங்கி எழுதாரு. நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறாண்டவரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பலமானதுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வாழ்க்கையிலையும் எத்தனையோ பாடுகள், முதல்ல பாடுகள் பட்டு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஊழியத்தின் பாதையில் ஆக்சிடெண்ட்டு, கார் இதே மாதிரி ஒரு வேன் இப்போ பாளையங்கோட்டை மேலப்பாளையம் அந்த மேம்பாலத்தில் போகும்போது ஒரு பஸ்ஸுக்காரன் அடித்து 1,40,000 வாங்கின ஒரு ஆமினி வேனை வெறும் 16,000 இடம் போட்டு கொடுத்தேன். அதை கிறிஸ்துமஸுக்கு கிராமங்கமாக போகணுங்கிறதுக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்த வண்டியை நொறுக்கி போட்டு போயிட்டாங்க.
அப்பவும் பார்ப்போம், அதெல்லாம் விட்டுருவா இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள். எனக்கு ஆக்சிடென்ட், என் கையை ஒடிஞ்சுது, காலில் அடி, முட்டில் அடி எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஆண்டவரை பற்றி பிடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அவரை நம்பி நான் இருக்கிறேன். அவர் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். நான் சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோதரம். சரி, அடுத்தது கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற ஒரு பாடலை பாடுவோம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இங்கெல்லாம போயிட்டு வச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, இன்னும் வர வேண்டியது இருக்காங்க. ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் உண்ணோணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணோணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கல்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தித்தி, கல்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தித்தி, உன் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே, உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கு
உமக்கு பண்ணவர் யார்? உமக்கு பண்ணவர் யார்? வாரத்திலும் பூமியிலும் உமக்கு பண்ணவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பண்ணவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பண்ணவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பண்ணவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் நன்றாக கொஞ்சம் சோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஈவாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனையருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக வந்து தேவனை நோக்கி பார்க்கும் சிலாக்கியத்தை கர்த்தர் இந்த இடத்துல தந்திருக்கிறாரே, நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. எவ்வளவா அன்பு கூர்ந்துக்கிறீரப்பா, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். இந்த இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. தகப்பனே, இந்த இடத்தை தயவாய் கொடுக்கும் சிலாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறையா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வெள்ளத்திலே நாங்கள் கூடி வரும் சுலாக்கியத்தை அடிமைகளுக்கு தந்தேனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, தகப்பனே, எங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த நாளிலே நடத்த முடியாத சுலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன், அதுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. தகப்பனே, கடந்த நாட்களில் இந்த வெப்பத்திற்கு இன்று எங்களுக்கு அருமையான குளுமையான நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளில் இருந்த வெப்பத்திற்கு இன்று எவ்வளவு குளுமையான நிலைமை தந்திருக்கிறார். ஆமே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீ மனதுருகிற கர்த்தரப்பா, நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனப்பா, நீர் வல்லமையின் தேவனப்பா, நீர் மகிமையின் தேவனப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் தூயாதி தூயவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தரப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தரப்பா. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல பலத்துக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. இந்த வேலையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் தேவனே, நீ நல்லவர், நல்லவர், நல்ல கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், மனதூர கர்த்தரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் நீ சாவாமை உடையவர் ஆண்டவரே, ஒருவராய் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்து தம் ஜனங்களை வழிநடத்தின தேவ நீரல்லவா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. யோர்தானை பின்னிடச் செய்து ஜனங்களை அக்கறைப்படுத்தின தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. துதியினால எரிகோவை விளைப்பண்ணினே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எலியாவின் தேவனப்பா, எலியாவின் தேவனப்பா. நீர் ஆண்டவரே தகப்பனே ஜெபித்தப்பா, எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவரே அப்பா மழையை கொடுத்தீரையா, மழையை நிறுத்தீரே. எத்தனை அற்புதங்கள் அப்பா தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உம்முடைய மைந்தனை எங்களுக்காக அனுப்பினவரே,
துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் அனுப்பினீர் ஐயா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இயேசுவே உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் இயேசுவே. எங்கள் நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஐயா. உங்களுடைய உடம்பெல்லாம் பிளீறப்பட்டது. பாமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. அப்பா துப்பப்பட்டீரப்பா, கன்னத்தில் அறையப்பட்டீர், முள்மூடி சூட்டி கோலால் அடிக்கப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ஐயா. எல்லாத்தையும் சகித்து கொண்டவரே உம்மை துதிக்கிற ஐயா. எங்கள் கால்கள் கையில் செய்த பாவத்திற்காக, சரியும் செய்த பாவத்திற்காக உம்முடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த கோல சிலுவையிலே தொங்கினீரப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக அல்லவா ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பா ஆடுகளை பலியிடுவதற்கு பதிலாக நீர் பலியானீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. அப்பா விழாவிலை குத்தினார்கள் அப்பா. தகப்பனே தாங்க முடியாத வேதனையிலே என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய வேளையில் அப்பா உம்மை அழித்தவர்களுக்காக, அப்பா சவுக்கால் அழித்தவர்களுக்காக, ஆணி அழித்தவர்களுக்காக, துப்பினவர்களுக்காக, ஆண்டவரே முன்முடிச்சு கோலால் அழித்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபித்த தெய்வம் அல்லவா, நீ சகித்து கொண்ட தெய்வம் அல்லவாப்பா, நீ பொறுமையுள்ள தேவன் அல்லவாப்பா. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் வந்தீர் ஐயா. குருவின் கண்களை திறந்து செயல்களை கேட்டு தெய்வமே எங்களுக்காக மறித்து, எங்களுக்காக உயிர்த்து, எங்களுக்காக பரலோகத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அப்பா தகப்பனே ஆவியானவராக வந்தவரே, அக்கினியானவராக வந்தவரே, அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. உம்மை ஆராதிக்கும் சுலாக்கியத்தை கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். நேசரே உந்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே, நேசரே உந்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி